ஹலோ மக்களே, இன்னைக்கு என்ன ரெசிபி பார்த்தீங்கன்னா பன்னீர்ல கட்லெட் தான் செய்ய போறோம். 2-3 நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் ஏமாத்திட்டே இருந்தேன் அம்மாவை, பன்னீர் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு, பன்னீர் கட்லெட் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ஒரேடியா செய்யலான்னு சொல்லிட்டு இறங்கியாச்சுங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை வேறையா, ஃபாஸ்டிங் வேற. இன்னைக்கு நல்லபடியா போச்சு. அடுத்த வாரம் திருச்செந்தூர் போலான் இருக்கோங்க. எந்த ஒரு தடையும் இல்லாம நல்லபடியா அவரை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடணும், நல்லபடியா ரிட்டர்ன் வரணும். என்ன சொல்றீங்க? ஏற்கனவே திருப்பரங்குன்றம் நாங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். அதாவது நான், அம்மா, அப்பா குடும்பமே போலான்ட்டு. ட்ரெயின் டிக்கெட்டோட டைமை சரியா பார்க்காம அசால்ட்டாக இருந்துட்டு, ஏன்னா ஏற்கனவே 2 வாட்டி கும்பகோணம் போயிருக்கோம். கும்பகோணம் கோயிலுக்கு போனதுனால 1/2 hour முன்னாடி போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அஜாக்கிரதையில் நாங்கள் போயிட்டோம். போனால் ட்ரெயினையே மிஸ் பண்ணிட்டோங்க. ஆசையாக இருந்தோம். திருப்பரங்குன்றம் மதுரைக்கு போகிறோம், பன் பரோட்டா சாப்பிட்றோம், இது பழமுதி சோலை பார்க்குறோம், மதுரை மீனாட்சி பார்க்குறோம், எல்லாரையுமே பார்க்குறோன்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தோங்க. அதுக்கப்புறம் மனசு கஷ்டத்தில் அதோட ஆஃபீஸும் நிற்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நின்றுட்ட பாருங்க. அப்போது ஆஃபீஸில் அக்கா இருக்காங்கல்ல, எனக்கு ஃப்ரெண்ட், அவங்க பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் போகலாம் நம்ம அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்மளுக்கே வேதனையாக இருக்குது, திருச்செந்தூருக்காவது போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ராசிலாம் நான் ரொம்ப நாள் ஆச்சு ராசி பலன்லாம் பார்த்து. நம்ம செல்வி இருக்கார்ல, ஜோதிடர், அவர் சிலது சொன்னார்னா நான் பார்ப்பேன், அது வேணா நம்பி பார்ப்பேன். மற்றபடி சிலர்லாம் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சுக்க மாட்டேன். முருகரை கும்பிடுங்க, அவரையே வழிபடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம கஷ்டம் தீரும் அப்படின்னு. அதனால சரி போய் பார்த்துட்டே வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அங்கதான் போகணும் அவசியம் இல்லை, உங்களுக்கு எந்த கோயில் பிடிச்சிருக்கோ அந்த கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோல பார்த்துருந்தேன். சரி, நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்குது, போக வேண்டியதான். ஃபேமிலியா போனதான் செட் ஆகல, யாரோ தானே கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சாரிங்க, யாரோன்ட்டு எங்க அக்கா கூட தான் போறேன். இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருந்தேன்னு பாக்குறீங்களா? இதை சொல்ல நினைச்சேன், அப்படியே கதை பேசிக்கினே மறந்துட்டேன். விளக்கு அண்ணா வீட்டுல மாலை போட்டிருக்காங்க. அது டெய்லி வாரம் வெத்தலை தீபம் போடலான்னு தான் எடுத்தது. சரி, என்ன ஆயிடுச்சுன்னா டெய்லியுமே எரிட்டோம். கடவுள் நீ இந்த வாரத்துலதான் போடணும் அப்படின்னு சொல்லல நம்மளுக்கு, அதனால டெய்லியுமே ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே விளக்கு எரியுது. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா அந்த தட்டு ஃபுல்லா ஆயில் இறங்கி அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, எண்ணெய் பிசுக்கு போகாது அகல் விளக்குலாம் டெய்லி எரியறதுனால. நான் ஒரு வீடியோல தான் பார்த்தேன். ஏற்கனவே ட்ரை பண்ணேன், ஆனா ஒர்க் அவுட்டே ஆகல. சரி, மறுபடியும் சுடு தண்ணியில பண்ணி பார்ப்போம். நான் நார்மல் தண்ணியில ட்ரை பண்ணேன். இப்போ சுடு தண்ணியில ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொம்பு சுடு தண்ணி, அரை சொம்பு சுடு தண்ணி எடுத்துட்டு அதுல விம் லிக்விட் இருக்கு பாத்தீங்கன்னா, அது சும்மா ஒரு ஸ்பூனு, லெமன் பாதியா, நீங்க லெமன் முழுசாதான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா பாதி லெமன் கரைச்சா கூட போதும். அதுக்கப்புறம் வினிகரு, கொஞ்சமா கல்லுப்பு, இதை அந்த கல்லுப்பு கரையிற வரையும் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அந்த விளக்கு மேல ஊத்தி விட்டுட்டு ஒரு 5 செகண்ட் ஊற விட்டுருங்க. அதான் ஒரு 5 நிமிஷம், 5 செகண்ட் சொல்லிட்டேன். 5 நிமிஷம் ஊற வச்சிட்டீங்கன்னா அதுலயே அழகா ரிமூவ் ஆயிடுங்க. அதுல பாருங்களேன், நான் சோப்பு எதுவுமே போடல, அந்த தண்ணி வச்சவே கிளீன் பண்ணிட்டு நான் வீடியோல காமிச்சிருப்பேன் பாருங்க. அதுல ஊர்னதுலயே அந்த தட்டு பாருங்களேன், செம்மையா வெள்ளையா மாறிச்சு. நான் அதாவது சுட தண்ணியில ட்ரை பண்ணல, இதேதான் லெமனு, வினிகர், உப்புலாம் போட்டு நார்மல் தண்ணியில போட்டு கலந்து இது பண்ணேன். அவ்வளவா எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகலைங்க. இது சூப்பரா அந்த சுடு தண்ணியில போட்டவே அந்த எஃபெக்ட் சூப்பரா மாறி இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, ஃப்ரீயா இருக்கப்போ பண்ணி பாருங்க. நான் சரி ஃப்ரீயா இருக்குமே, ஒரு மறுபடியும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்தி யூஸ் பண்ணேன். நான் வீடியோல பார்த்ததுல நார்மல் வாட்டர்ல தான் போட்டிருந்தாங்க. நீங்க சுடு தண்ணியில போட்டு கிளீன் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் சூப்பரா இருந்துச்சு. அந்த தட்டு பாருங்க எவ்வளவு பளபளன்னு இருக்கு. அதிலே பார்த்தேங்க, A1 போட்டாதாங்க பளபளன்னு ஆகும். A1 நான் யூஸ் பண்ணவே இல்லை.
நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வந்து வச்சுட்டு இருந்தேன். அந்த அகல் பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரியபாளையம் போயிருந்தோம் நாங்கள். அப்போ வந்து இந்த அகல் விளக்கு வந்து ஒன்று 10 ரூபாய் சொல்லியிருந்தாங்க. எப்படியோ அதிகம் தான் நினைக்கிறேன். இது ஒன்று 7 ரூபாய் 8 ரூபாய்க்குலாம் நம்ம வீட்டாண்டே இருக்கு. சரி பார்க்க அழகா இருக்கு, நம்ம இதுக்குன்னு நம்ம போக மாட்டோம் வீட்டாண்ட, பார்க்குறப்பவே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். 5 விளக்கு 50 ரூபாவா, ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்டு வாங்கினேன். 6 விளக்கா கொடுங்க அப்படின்ட்டு. அதில் அழகா வந்து சைடில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வச்சுட்டு குங்குமம் வைக்கிறதுக்கு அழகா இருந்ததுங்க. அது ஏத்துறப்பவே சூப்பரா இருந்துச்சு அந்த விளக்கு. வீடியோ எடுத்தேன், ஆனா ஆட் பண்ணிருக்கேனா என்னன்னு தெரியல, பார்க்கணும். அந்த நேரத்துக்கு மஞ்சள் கொஞ்சமா குழைச்சிட்டு அதுல குட்டியோண்டு குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்குன்னு திரி செட் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷமா இருக்கும். சின்ன சின்னதா பார்த்து பார்த்து வந்து பூஜை ஐட்டம்ஸ்லாம் வந்து செய்யறப்போ மனசுக்கு திருப்தியாகவும் இருக்கும். அது நம்மளுக்கு கும்பிட்றப்பவும் நல்லாவும் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். இதெல்லாம் போட்டாதான் நல்லது நடக்கும் அப்படின்லாம் இல்லை, நம்ம மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. அதாங்க, முருகர் வந்து நீங்க 6 விளக்கு தான் ஏத்தணும், வெத்தலை தீபம் தான் ஏத்தணும், அப்பதான் வந்து உங்க கோரிக்கை ஏத்துவேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. நீங்க மனசார வந்து ஒரு விளக்கு ஏத்தி நீங்க சாமி கும்பிட்டீங்கனாலே வந்து அவர் வந்து நீங்க கேட்டதை தருவாரு. இப்ப பேசும்போதே வந்து ஒரு எமோஷனல் கிரியேட் ஆகுது. என்னன்னா, எனக்கு நடந்த ஒரு அதிசயம்தான். நான் வந்து விளக்கேத்தின்னு இருந்தேன், விளக்கேத்துறேன். என்னன்னா, அண்ணாக்கு வந்து வேலை சரியா செட் ஆகல. அதுக்கப்புறம் வந்து கோச்சிங் போனாங்க, அதுலேயும் வந்து வேலை வந்து கிடைக்கல, எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வேண்டிக்கணும், நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படி சொல்லிட்டு. அதுவும் அமைஞ்சது, முருகர் நல்லபடியாக கொடுத்தாரு. அதே போல தான் வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து 3 மாதம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சுன்னா திருப்பரங்குன்றத்துக்கு வந்து மொட்டை அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருந்தேங்க. அப்பயும் அதே தான் நடந்தது. நல்ல வேலை கிடைக்காம இருந்ததுனால வேண்டிட்டு இருந்தேன், நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா திருப்பரங்குன்றம் டிக்கெட் புக் பண்ணி அதுக்காகவே பண்ணி மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கணும். அது முருகர் இப்போதைக்கு விடலை போல, கல்யாணம் அப்படின்றதுனால தடையாயிடுச்சு திருப்பரங்குன்றம் போகிறதுக்கு. அதுக்கப்புறமா வந்து அந்த வேலையில் 3 மாதம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோன்னா இதை விட இன்னும் நல்ல கம்பெனி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்து ட்ரை பண்ணாங்க, எங்ககிட்ட சொன்னாங்க. ஒரு 3 நாளாக நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், வேலை கிடைச்சிச்சுன்னா நல்லா இருக்கும்மா, கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் வந்து அப்போ நான் வந்து சுத்தம் கூட பண்ணலைங்க. ஏதாவது பீரியட்ஸ் ஆனதுனால வந்து பூஜை ரூம் அப்படியே தான் இருந்துச்சு, க்ளீன் கூட பண்ணல, ஒரு விளக்கும் ஏற்றலை. அப்போ சும்மா சேரில் உட்காந்துட்டு இருக்கும்போது நான் வந்து ஃபாஸ்டிங் இருக்கேன்ப்பா, அவன் நினைச்ச மாதிரி வேலை கிடைச்சிச்சுன்னா நான் வந்து 6 மணிக்கு மேல நான் வந்து 5 வாரம் வந்து விரதம் இருக்கேன், 6 மணிக்கு மேல சாப்பிட்றேன் அப்படி சொல்லி வேண்டி இருந்தேன். அப்ப வேண்டினது தாங்க. நம்ம வேண்டுவோம் நடக்கவா போகுது அப்படின்னு தான் நினைச்சேன். ஏன்னா அது வந்து நல்ல கம்பெனி, அதாவது அந்த ஃபீல்டில் இருக்கவங்களே டாப் 4ல இருக்க கம்பெனி அது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உடனே நம்ம வேண்டதுன்னா வந்து ஒன்னொன்னு கிடைக்கிறப்போ திடீர்னு நம்ம மறுபடியும் வந்து வேலைக்காகவே வேண்டுறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சும்மா ஒரு அதான் என்ன சொல்றது, ஒரு 50% நம்பிக்கை இருந்தது, 50% நம்பிக்கை இல்லை. சரி பார்ப்போம் அப்படின்னு தான் ஒரு வேண்டுதல் வச்சேன். அந்த வேண்டுதல் வச்சு மறுநாளே வந்து அந்த வேலை கிடைச்சி திடீர்னு டக்குன்னு ட்ரைனிங் போனாங்க மும்பைக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அதிசயம்தான். அதனாலதான் வந்து நான் விளக்கேத்திட்டு இருக்கேன். நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன அதிசயம் நடக்குதோ அதை வச்சு நீங்க வந்து சாமி கும்பிடுங்க, நம்பிக்கையோட சாமி கும்பிடுங்க, நம்பிக்கை இல்லாம கும்பிடாதீங்க. யாரோ ஒருத்தர் சொல்லி இது கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க மனசுல பதிய வச்சு கும்பிட்டுதான் ஆகணும் அப்படின்ட்டுலாம் கும்பிடாதீங்க. உங்களுக்கா தோன்றப்போ நீங்களா வந்து செய்யணும். அப்போ நீங்களா செஞ்சு நீங்களா சாமி கும்பிடணும். இப்போ ரீல்ஸ்ல பார்த்துட்டு முருகர் ட்ரெண்டிங்ல இருக்காரு, முருகர் கும்பிட்டா எல்லாம் நம்மளுக்கு நல்லா வந்துடும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. நீங்க மனசார முருகரை வேண்டி இது பண்ணீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். நிறைய சொல்லலாம், நிறைய அதிசயம் நடந்திருக்கு. அதனாலதான் நான் வந்து முருகரை நான் விடுறதே கிடையாது. 48 நாள் விரதம் இருந்தேன் இதுக்கு முன்னாடி. இது சஷ்டி விரதத்துக்கு முன்னாடி என்னோட நார்மலா இந்த ஆனி மாசமா
ஆனி மாதம் வேண்டுதல் வச்சு விரதம் இருந்தேன் 48 நாள். அப்புறம் சஷ்டி விரதம் 48 நாள் இருந்தோம். நடுவில் ஒரு 20 நாள் மட்டும் நான்வெஜ் சாப்பிட்டு இப்போ கார்த்திகையிலேருந்து அடுத்த தைப்பூசம், அதாவது அடுத்த வருஷம் பிப்ரவரி 1ஆம் தேதி வரைக்கும், இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் வந்து விரதம் இருக்கேன். நல்லபடியாக வந்து எல்லாமே அவர் செஞ்சு தருவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது மட்டும்தான். அந்த அந்த பூஜை பாத்திரம்லாம் பாருங்களேன், அது அழகாக இருந்துச்சு வச்ச பிறகு. அதனால் வந்து நான் அதை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். வெத்தலை வந்து காம்பை வந்து கிள்ளிட்டு அது உள்ளே போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தெரிய போட்டு நெய் இருந்தாலும் நெய் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைனாலும் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம், ஒரு விளக்குனாலுமே ஏற்றிக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம இஷ்டம்தான். ஒரு சிலர் வந்து ஒரு பூ வைப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உதிர்த்து விட்டு ஒரு க்ரியேட்டிவிட்டியாக அழகாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சாமந்தி பூ வந்து கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ரோஸ் இருக்குல்ல, அது வந்து நடுவில் வந்து கொஞ்சமாக தூவி விட்டேன். எப்பவுமே அந்த மஞ்சள் கலர் கூட வந்து மேலே அந்த ரோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை போடுறப்போ நல்லாயிருக்கும். தயவு செய்து போர் அடிச்சதுன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. நான் வந்து என்னோட பக்கெட் லிஸ்ட்டுங்க, இதெல்லாம் ரொம்ப நாள் பக்கெட் லிஸ்ட்டு. ரொம்பவே வந்து யூடியூப்ல வந்து வீடியோஸ் எடுக்கணும், கிரியேட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், விளாக்ஸ் எடுக்கணும்னு எவ்வளோ ஆசை இருக்குது. எனக்கு நிறைய ஆசை இருக்குங்க. எவ்வளோ வீடியோ எடுக்கணும், எவ்வளோ கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நிறையவே இருக்குது. அதனால் வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். இது வந்து முதல் தொடக்கம் தான் என்னோடது. பயணம் வந்து இனிமே தான் நான் பயணிக்க போகிறேன் இந்த யூடியூப்பில். எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் எப்படிலாம் வருதுன்னு பார்க்க போகிறோம். அப்போல்லாம் வந்து எப்படி வீடியோ எடுக்கணும், எப்படி க்ரியேட் பண்ணணும், ஏன்னா தானோன்னு எடுத்தது, ஏன்னா தானோன்னு போஸ்ட் பண்ணது, ஏதோ ஒரு டைமு இஷ்டத்துக்கு தம்ப்நெயிலு அதெல்லாம் போட்டு பண்ணுது. இப்போ வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டை கொடுக்கலான்னு இறங்கியிருக்கேன் இந்த யூடியூப்பில். மக்களாகிய நீங்கள் வந்து எனக்கு ஆதரவும் சப்போர்ட்டும் கொடுக்கணும். ஏன்னா வந்து நான் 2021 நவம்பர் 10ஆம் தேதி வந்து சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆக போகுது. ஆனால் ஒன்றுமே வந்து இதில் நான் வந்து சாதிக்கவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வேக வச்சதை அதை ஆற விட்டுட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா, வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து தண்ணியிலேருந்து வெளியே எடுத்து வச்சுட்டு போயிருக்கணும். எடுத்து வைக்காம அப்படியே வச்சுட்டு மில்லுக்கு போயிருந்தேங்க. என் மிளகா தனியா அம்மா வந்து அரைச்சிட்டு வாங்க, மிளகாத்தூள் மழை இருக்கிறதுனால வந்து அரைக்க முடியாது, எப்படியோ 2 மாதத்துக்கு வெயில் வராது அப்படின்றதுனால இன்னைக்கு வந்து போய் அரைச்சிட்டு வந்துருமா அப்படின்னாங்க. நானும் அந்த கோவிலுக்கெல்லாம் போகணும், அண்ணன் வந்து கிளம்புனாங்க காஃபி போட்டு தரணும் அப்படின்றதுனால டக்குன்னு கிளம்பணுன்றதுனால ஏதோ ஒரு இதுல விட்டுட்டு ஓட்டேன். அது தண்ணியில் அந்த ஒரு மாதிரி ஊறின மாதிரி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு. அதனால வந்து பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நான் வீடியோவில் வந்து கம்மியாக காட்டியிருப்பேன், இன்னுமே ஒரு 2 கை எக்ஸ்ட்ராவே போட்டு பிசைஞ்சேன். பன்னீர் கட்லெட் தான் வேணும் அப்படின்னாங்க. நான் சில வீடியோஸ்ல பார்த்தேன் பன்னீர் மட்டுமே வந்து பிசைஞ்சி கட்லெட் பண்ணியிருந்தாங்க. அம்மா என்னன்னாங்க, எனக்கு உருளைக்கிழங்கு போட்டு தான் வேணும், பன்னீர் மட்டுமே கட்லெட்டாக பண்ணாத அப்படின்னாங்க. அதனால என்ன பண்ணிட்டேன், ஒரு 200 கிராம் போல் பன்னீர் வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். இந்த 200 கிராம் பன்னீர் வந்து ஆவினில் வாங்கினது 210 ரூபாய். அது பாருங்க மலை மாதிரி வந்துச்சு துருவின உடனே. நீங்கள் எவ்வளோக்கு வாங்குவீங்க பன்னீர், உங்கள் ஏரியாவில் எவ்வளோக்கு விற்குதுன்னு சொல்லுங்கள். பன்னீர் நம்ம ஆவினில் தான் வாங்குவோங்க, அதான் கட்டுப்படி ஆகும். ஒரு எப்பவுமே வந்து அதிகமாக நாங்கள் வாங்கி வச்சுப்போம். பிரெட்டு வந்து நான் வாங்கியிருந்தேன் 25 ரூபாய் இந்த பாக்கெட்டு. இதில் இருக்க பிரெட்டு எல்லாமே நான் வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்து அந்த கோட் பண்ணி வந்து போட்டு பொரிக்கிறதுக்கும் வேணும் நம்மளுக்கு. இது கூட வந்து அந்த உருளைக்கிழங்கு வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ 2 பொட்டேட்டோ இருக்குங்களே, மண் உருளைக்கிழங்கு, இன்னொன்று வந்து வழுவழுன்னு இருக்கும்ல,
அது நான் வந்து வழுவழுன்னு இருக்கலாம் அந்த கிழங்கு வாங்கிட்டேன். அதாவது அந்த கிழங்கு வந்து சீக்கிரம் வெந்துடும் போல. இன்னைக்கு தான் தெரியுது. 3 விசிலுக்கு பதில் 2 விசில் விட்டுருந்தா வந்து கரெக்டாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நான் தொட்டு பிசைகிறப்பயே கொல கொலன்னு இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா, பிரெட் கிரம்ஸ் வந்து நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து போட்டு பிசைஞ்சிட்டு அப்புறம் அழகாக வந்துச்சு எனக்கு. கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சமாக வந்து 2 ஸ்பூன் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி கலக்கி வச்சிட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாட் பாக்ஸில் இருக்கிறது அம்மா வந்து மத்தியானம் வந்து மஷ்ரூம் பிரியாணியும் பன்னீர் ஃப்ரைட் அதான் பன்னீர் 65ம் பண்ணியிருந்தாங்க. ரசம் இருந்துச்சு மூலையில். அதை நான் ரொம்ப நேரம் எடுக்க வேணாம் நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் சரி எடுத்துடல, இடைஞ்சலாக இருக்கும் அப்படின்னு தான் எடுத்துட்டேன். இது பாருங்க கொல கொலன்னு. நான் அது தண்ணியில் ரொம்ப நேரம் இருந்ததுனால யோசிச்சுன்னு இருந்தேன். அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், இது வந்து கிழங்கே வந்து இது ஸ்வீட் பொட்டேட்டோ மாதிரி, இது பானிபூரிக்கெல்லாம் பண்ற கிழங்கு, இது தித்திப்பாவும் இருந்துச்சு. அதனால நம்ம மேல தப்புன்னு சொல்லிட்டு பிரெட்டு நான் வந்து எக்ஸ்ட்ராவே தூள் பண்ணி அதில் சேர்த்துக்கிட்டேன். வீடியோவில் நான் வந்து காட்டல. எப்பயுமே உண்மையை சொல்கிறது தானேங்க நல்ல பழக்கம். வெங்காயம் வந்து ஒன்று வந்து கட் பண்ணிவிட்டு கேரட் வந்து ஒரு கேரட்டு அதை வந்து துருவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் மிக்ஸ் ஆகிருந்துச்சு, நல்லா தான் இருந்தது. அப்புறம் ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறமா வந்து பீன்ஸ். எங்கள் வீட்டில் வந்து காரம் வந்து அவ்வளோவா யாருமே சாப்பிட மாட்டோம். ஏன்னா அம்மாவுக்கு வந்து அல்சர் இருக்குது, அப்பாவுக்கு பிபி இருக்குது. அதனால் வந்து எப்பயுமே காரம் வந்து கம்மியாக தான் நாங்கள் சேர்த்துப்போம். இதில் கட்லட் செய்கிறது ஒரு வேலையே இல்லைங்க. பிரெட் கிரம்ஸ் இருந்துச்சுன்னா வீட்டில் பிரெட் கிரம்ஸ் வந்து இப்போலாம் ரெடிமேடாகவே விற்கிது. கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லார் வீட்லேயும் இருக்க போகுது. சிக்கன் 65 பண்ணுறதுனால 2 ஸ்பூன் போட்டு தண்ணியில் கரைச்சி வச்சிட்டிங்கன்னா, உருளைக்கிழங்கு எங்க போகிறப்ப 2 விசில் விட்டோமா, காயை மட்டும் சுட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணணும். நம்ம வீடியோக்காக வந்து குட்டி குட்டியாக தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மொத்தமாகவே சாப்பரில் போட்டு டிருன்னு இழுத்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்துடும். மொத்தமாக போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் மாதிரி கிட்ட சேர்த்துட்டு வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் 1/2 ஸ்பூனு, அதுக்கப்புறம் சிக்கன் குழம்பு மிளகாத்தூள் அது கொஞ்சம் ஆச்சியில் 2மே, இதெல்லாமே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீரை வந்து போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது பாருங்கள் பிரெட் கிரம்ஸ் இந்த 2 கை தானே போட்டிருந்தேன். நான் எக்ஸ்ட்ராவே 2 கை போட்டிருக்கேன். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு கொல கொலன்னு ஆயிடுச்சு அப்படின்றப்போ பிரெட்டு ஒரு பாக்கெட் எப்பவுமே வாங்கிக்கோங்க. செய்கிறப்போ மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திக்காக வந்துடும், சூப்பராகவும் வந்துடும். ஃப்ரை பண்ணுறப்போ ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்பவுமே எல்லாருமே வீட்டில் வந்து செய்கிறது தான். ஃபஸ்ட்லாம் எங்கள் அம்மா விரும்ப மாட்டாங்க, இப்போ தான் இதெல்லாம் ஆசைப்பட்டு கேட்டிருக்காங்க. மோமோஸ்லாம் வந்து நான் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருக்கேன். மோமோஸ் கூட சூப்பராக அழகாக வந்தது அந்த கண்ணாடி பாத்திரத்தில். இதுக்கு முன்னாடி எங்கள் மாமி வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கேன் மோமோஸு. அது பார்த்தீங்கன்னா நல்லாவே வரலங்க, எல்லாமே தடிப்பாக இருந்தது. அந்த நம்மளுக்கு அந்த ஷேப் வரும் பார்த்தீங்களா, மேலே மோமோஸோட ஷேப் அது கூட வரல. அந்த மாதிரிலாம் ஆச்சு தடிப்பாக. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது இந்த மோமோஸ்லாம் செய்கிறப்போ. மறுபடியும் செஞ்சேன்னா ஃபுல் வீடியோவாக நான் மோமோஸ் வீடியோ போடுறேன். அந்த மடிக்கிறதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதுக்கப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணி, அதுக்கப்புறமா பிரெட் கிரம்ஸில் வந்து டிப் பண்ணி எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா வந்து போட்டு மொத்தமாக வந்து பொரிச்சு எடுத்துட்டேங்க. மொத்தம் ஒரு 10-12 வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 3 பீஸ் ட்ரை பண்ணேன், நல்லா தாங்க இருந்துச்சு. இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்தது. பன்னீரில் நான் கட்லெட் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது. இன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தச்சுமா சேனலுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.